சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்ட பணிகளில் பாதசாரிகளுக்கான நடைபாதைகள் பராமரிப்பின்றியும் பாதுகாப்பற்ற நிலையிலும் காணப்படுகின்றன. சுகாதாரமற்ற சூழல், ஆங்காங்கே கிடக்கும் மது குப்பிகள், தரமற்ற கம்பி வேலிகள், நடந்து செல்ல குறுகிய பாதை. ஒரு பிரம்மாண்ட திட்டத்திற்கான பின்னணியில் இத்தனை சிரமங்களை பொதுமக்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் 63,256 கோடி ரூபாய் மதிப்பில் 118.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் மாதவரம் சிறுசேரி சிப்காட், பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் மற்றும் மாதவரம் சோழிங்கநல்லூர் ஆகிய 3 வழித்தடங்கள் அமைய உள்ளன. பணிகள் நடைபெறும் பகுதிகளில் பொதுமக்கள் நடந்து செல்ல அமைக்கப்பட்ட தற்காலிக நடைபாதைகளில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறையால் பெரும் சிரமங்கள் எழுந்துள்ளன. இந்த கடையினால் என்ன நிறைய பாதிப்பு ஏற்படுது. பிள்ளைங்க இந்த பக்கம் ஸ்கூலுக்குலாம் வழியெலாம் இந்த பக்கம் இல்லாதாயிடுச்சு. பக்கத்தில் இப்போ பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். அதுக்கு போகிறதுக்கே வழி இல்லாமல் இவங்களெல்லாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. இந்த கடையை எடுத்தாங்கன்னா நல்ல முயற்சி, இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்ததுன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அடுத்தது எப்படின்னு மக்கள் தான் யோசிக்கணும். 30 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 43 இடங்களில் அமைக்கப்பட்ட இந்த நடைபாதைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை. பாழடைந்த இரும்பு வேலிகள், போதிய மின்விளக்கு இல்லாத ஈரோடு மற்றும் மழை நீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நடைபாதைகளின் அகலம் சாலை விதிகளின்படி 1.8 மீட்டருக்கு பதிலாக 1 மீட்டராக இருப்பதால் நடப்பவர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. மந்தைவெளி பேருந்து நிலையம் அருகே உள்ள மெட்ரோ பணித்தளத்திற்கு அருகில் டாஸ்மாக் கடை உள்ளதால் பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்த அச்சப்படுகின்றனர். ஜிஎன்செட்டி ரோடு வழியாக இப்படி வருவேன். ஒரு 4.5 மைல்ஸ் கவர் பண்ணுறதுக்காக வாக்கிங். அப்போது இந்த மெட்ரோனால் பண்ணியிருக்க இந்த தடுப்பு சோறனால ரொம்ப கஷ்டப்படுறது நாங்கள் இங்கே இந்த மாதிரி வாக்கர்ஸ் தான். ஏன்னா இதை விட அன்டைடியாக ஒரு இடத்த வச்சுக்க முடியாது. என்னென்னலாம் பண்ணி இதை அட்டூழியமாக்க முடியுமோ, அசிங்கமாக்க முடியுமோ, டர்ட்டி ஆக்க முடியுமோ அப்படி பப்ளிக் பண்ணுறாங்க. தினம் தினம் சிரமம் என்ற நிலையில் இருக்கும் பாதசாரிகளின் நிலையை அரசும் மெட்ரோ நிர்வாகமும் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷ் உடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன்.